பராதைராய்டுக்கு வயசு வரம்பு இருக்கு இல்ல எல்லாருக்கும் வருமா? வெரி குட், இதுவும் நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் பொதுவாக தைராய்டு பேரதைராய்டு ரெண்டுமே கேட்கறதுனால நான் ஃபஸ்ட்டு பேரதைராய்டுக்காக சொல்லிடுறேன். அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பேரதைராய்டு தொந்தரவுகள் நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இது குடும்ப ரீதியாக வராத பட்சத்தில் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்கள் பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்களை விட கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இதுவே குடும்ப ரீதியாக வந்துட்டு இருக்கு, அதை மரபணு ரீதியாக வருவது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபெமிலியல் டிசார்டர்ஸ் ஒரு ஹெரிடிட்டரி டிசார்டர்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது வர மாதிரி இருந்ததுன்னா இவங்களுக்கு 50 வயசில் இல்லை, இவங்களுக்கு 15-20 வயசில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதுலேருந்து ஒரு 3-10 வருஷ காலம், அதாவது 3 டிகேட்ஸ்னு சொல்லுவோம், 3 டிகேட்ஸ் ஏர்லியராக கூட இந்த ஹைப்பர் பேராதைராய்டிசம் வரலாம். சார், உணவு வழக்கத்தை மாற்றி நான் தைராய்டை சரி பண்ண முடியுமா? ரைட், இது ஒரு நல்ல கேள்வி. தைராய்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டியை நம்ம உணவு வழியாக சரிப்படுத்திடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்சஸ் ரொம்ப கம்மி. எனக்கு அது என்ன வகை கட்டினே நமக்கு தெரியாது. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து தைராய்டில் கட்டி வந்துருச்சு, மாத்திரை போட்டால் சரியாக போயிடுது அப்படின்னு சொல்ல முடியுன்ற அளவுக்கு தைராய்டு கட்டிகளில் நம்ம அவ்வளோ சாதாரணமாக நம்ம விட்டுற முடியாது. அது அசாதாரணமான கட்டியாக இருந்தது அப்படின்னா அதை நான் ஸ்கேன் மூலியமாக நான் அதை பார்த்துருப்பேன், அதுலேருந்து ஊசி டெஸ்ட் எடுத்திருப்பேன் அப்படின்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தான் வைத்தியம்னா அதுதான் நான் பண்ணணுமே தவிர நான் ஒரு தைராய்டு கட்டி வந்துடுத்து அதை நான் மாத்திரை போட்டே குணப்படுத்திட்டேன் 100% அப்படின்னு நம்மளால ஒரு உத்தரவாதம் கொடுக்கவே முடியும். தைராய்டு கட்டிகளும் கேன்சர் கட்டிகளாக மாறுமா? ரைட், எல்லா தைராய்டு கட்டியும் கேன்சர் கட்டியாக மாறுமா அப்படின்னா இல்லை. ஆனால் தைராய்டு கட்டிகள் கேன்சர் கட்டியாக மாறுமானா கண்டிப்பாக வாய்ப்பு.